ராகவா, இன்னும் கோவமா இருக்கியா? இந்தா நீ சாப்பிடு. வேணாம் அத்தை. டேய், என்னடா நீ? அப்பதானே அடிச்சாரு, அதுக்காக நீ இப்படி கோச்சிட்டு ஒதுங்கி உட்காந்துருக்கியா? வந்து அவர்கிட்ட பேசுறாகவா. இப்ப பாரு, என்ன சின்ன வயசுல உங்க அப்பா உன்னை அடிச்சதே இல்லையா? அப்பெல்லாம் நீ இப்படிதான் கோச்சிட்டு வந்து வந்து உட்காந்துட்டு இருந்தியா? இல்லல்ல, அப்ப மாதிரிதான் இப்பவும் அண்ணனுக்கு உண்மையில இருக்கிற பாசம் குறையவே இல்லை ராகவா. ஏண்டா, உனக்கே தெரியும்ல, அண்ணனுக்கு குடிச்சா பிடிக்காது. மாறனை விட்டு அண்ணன் ஒதுங்கிறதுக்கு காரணமே அந்த குடிதான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீயும் இப்படி புரிஞ்சுக்க ராகவா. அத்த 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 இவன் என்னடா இப்படி கத்திட்டு வரான்? அத்த, என்னடா விஷயம் தெரியுமா? ஏன்டா இப்படி குதிச்சு ஓடி வர? என்ன ஏய், ஒரு சந்தோஷமான விஷயம்டா. எந்திரி, மூஞ்சி அப்படி வைக்காத. என்னடா அந்த சந்தோஷமான விஷயம்? நமக்கு ஏதாவது பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சா? உன் வாய்க்கு சக்கரை தான் அள்ளி போடணும். கரெக்டா சொல்லிட்டேன். ம். என்ன ஆர்டர் மாமா? கவர்மெண்ட் ஸ்கூலோட யூனிஃபார்ம் ஆர்டர். சீரியஸாவா? சூப்பர்டா. சரி, எத்தனை ஸ்கூலு? ஃபர்ஸ்ட் ஒரு 100 ஸ்கூலு கேட்டிருக்காங்க. அதை நம்ம சரியா பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி பண்ணிடலாம். ஆனா எத்தனாம் தேதி டெலிவரி பண்ணணும்? அதான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இன்னும் 2 நாள்ல டெலிவரி கேக்குறாங்க. 2 நாள்லயா? 2 நாள்ல எப்படி மாமா 100 ஸ்கூலுக்கு டெலிவரி கொடுக்க முடியும்? ஏய், முடியும்னு நினைச்சா முடியும்டி. மரா, நீ ஆர்டர்ஸ டெய்லர்ஸ் எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துடலாம். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம நினைச்ச டார்கெட்டை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். நானும் அதே நம்பிக்கையில தான் ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இனிமே நமக்கு வர்ற ஒவ்வொரு வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. கடவுளே, என் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய வாய்ப்பா கொடுத்து அவங்கள வாழ்க்கையில முன்னேத்தி விட்டுருப்பா. டேய், யார் இதெல்லாம் ரெஃபர் பண்ணது உனக்கு? மார்த்தாண்டம் தான். மார்த்தாண்டமா?